குமார். இன்னைக்கு என்னோட கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சங்கரா மீனை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கப்பு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 15 சின்ன வெங்காயம் இருக்கு. இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா கொலைய வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். 1/2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் கெட்டியா. அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சங்கரா மீனோட தலை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 கிலோ அளவு இருக்கும். இது லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் முழுகிற அளவுக்கு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான சங்கரா மீன் குழம்பு தயார். இது மினிமம் ஒரு 1 hour வச்சிருந்து சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.